அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடகராசிக்கார அன்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க சொல்ல முடியாத கஷ்டங்களையும் சொல்ல முடியாத துயரங்களையும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. விட்டா இன்னைக்கே நான் தூக்குல தொங்கிடும் சாமி அப்படின்ற அளவுக்கு வாழ்க்கையில ரொம்ப பெரிய அவமானங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து என்ன செய்ய போறேன்ற தெரியாம பயத்திலையும் குழப்பத்திலையும் வாழ்ற ஒரு ராசினா அது இந்த கடகராசிக்காரர்கள் தாங்க. எல்லோருக்குமே வாழ்க்கையில ரொம்ப எளிமையா கிடைக்கும். எப்படின்னா சாப்பிட்றது, ஸ்கூலுக்கு போறது, காலேஜுக்கு போறது, வாழ்க்கையில ட்ரெஸ் எடுக்கிறது, ஒரு விளையாட்டு ஜாமான் வாங்குறது, ஃபோன் வாங்குறது, இப்படி வண்டி இல்லை வீடு, இது மாதிரி எல்லா விஷயங்களையும் நிறைய பேத்துக்கு ரொம்ப எளிமையா கிடைக்கும். எப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்பட்டு இவங்கள அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனா கடகராசிக்காரர்களுக்கு மட்டும் அப்படியே ஆப்போசிட்டுங்க. அந்த கடகராசிக்காரர்கள் தான் வாழ்க்கையில கஷ்டப்படணும். அவங்களுடைய குடும்பத்துல இருந்து, அதாவது எப்படின்னா இப்ப கடகராசிக்காரர்களுக்கு அப்பா அம்மா 2 பேர் இருப்பாங்க, இல்ல தம்பி சகோதரர்கள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ₹1 கூட கிடைக்காதுங்க. எப்படின்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஒண்ணு சம்பாரிச்சு வச்சிருந்திருப்பாங்க, அதை அவங்களுடைய அண்ணன் அக்கா அந்த மாதிரி அவங்க மொத்தமா எடுத்துட்டு இவங்களுக்கு ஒண்ணு மேலாம் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்துல இந்த கடகராசினுடைய பேரண்ட்ஸே பாத்தீங்கன்னா கடனாளியா வச்சுட்டு போயிருவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்களே கடனா இருப்பாங்க. கடனா இருக்கவங்களுக்கு நமக்கு எனக்கு கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. கடன் தான் கிடைக்கும். அவங்க கட்ட முடியாத கடனை நம்ம தான் கட்டுற மாதிரி இருக்கும்னு இன்னைக்கு வரைக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கை இப்படிதாங்க இருக்கு. இவங்களுடைய வாழ்க்கையில எல்லோருக்கும் எளிமையா கிடைக்கக்கூடிய விஷயம் எதுவுமே உங்களுக்கு கிடைச்சதாங்க. ஆனா யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம்னா அந்த கடன் முழுவதுமாக கிடைக்கும்னா அது இந்த கடகராசிக்காரர்கள் தாங்க. செல்வத்தினால ரொம்ப பெரிய அவமானங்கள் கஷ்டங்கள் அப்படின்னு வாழ்ந்த ஒரு ராசினா அது இந்த கடகராசிக்காரர்கள் தான். இவருடைய மனசுல பயம் எப்போதும் இருக்கும். இன்னைக்கு கடன்காரன் வந்துருவானோ, நாளை கடன்காரன் வந்து கேட்பாங்களோ, நாளைக்கு நின்று கடன்காரன் வந்து கேட்பாங்களே, நம்ம என்ன பண்றது, யாருக்கிட்ட பணத்தை ரெடி பண்றது, யாரும் நமக்கு கொடுக்க மாட்டாங்களேன்னு மனசுக்குள்ள பயந்து பயந்து வாழ வேண்டிய நிலைமைன்றது இருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமேங்க நேர்மையா இருக்கணும், எப்போதும் உண்மையா இருக்கணும். மற்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள், மனம் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கொண்டவங்க தான் நீங்க. நீங்க என்னதான் இப்படிப்பட்ட கேரக்டரா இருந்தாலும் உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துல இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை எல்லாத்தையும் அடிச்சுட்டு சரி பண்ணி வாழ்க்கையை முன்னேறலாம்னு நினைச்சாலும் கூட இவங்க சகோதர சகோதரிகள் கூட இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி தரலாமான்னு கேட்டு அவங்க ரெடி பண்ண தந்துருவாங்க. கடைசியில அந்த பணத்தை வாங்கின அவங்க எச்சத்தனமா இவங்களை கடைசி வரைக்கும் கண்டுக்கவே மாட்டாங்க. கடைசியில அவங்க கடகராசிக்காரர்கள் தான் வழி புழிஞ்சு, எப்படின்னா கண் பொழிஞ்சு நிக்கிறப்பா நிழல் நிக்கிறப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வாழ்க்கையில எல்லா நேரத்திலுமே ஏமாந்து நிக்கிற ஒருத்தங்கன்னா அது இந்த கடகராசிக்காரர்கள் தான். வாழ்க்கையில மற்றவங்களை நம்பி ஏமாந்து நிக்க போறதுல கடகராசிக்காரர்கள் ரொம்ப பேர் போனவங்க சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் ரொம்ப அதிகமா நடக்குதுங்க. இவங்க யாரை நம்புறாங்களோ அவர்கள் இவர்களை ரொம்ப எளிமையா ஏமாத்திடுறாங்க. மற்றவங்க மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கிறதுனாலேயே இன்னைக்கு வரைக்கும் ஏமாந்து நிக்கிற ஒரு ராசியா இருக்குன்னா அது இந்த கடகராசிக்காரர்கள் தான். இன்னைக்கு வரைக்கும் நான் சொன்ன 2 உதாரணங்களே போதும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறதுக்கான எக்ஸாம்பிள். ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது இருக்குல்ல, நீங்க காலம் முழுக்க எதிர்பார்க்காத, காலம் முழுக்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகுது. எந்த அளவுக்கு இந்த கடகராசினுடைய வாழ்க்கை மாறப்போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசிக்காரர்கள் வாழப்போகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் தெள்ள தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். கடக ராசிக்கார அன்பர்களே, நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடியை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட ஒன்றாக அமைய போகுது. சில நாட்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனை என்பது இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஒட்டுமொத்த செல்வ பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கையில இனி குறைஞ்ச காலத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தை நீங்க அதிக அளவுல சம்பாதிப்பீங்க. அதுவும் தவறான வழியில் இல்லைங்க, எல்லோருமே பொறாமைப்படக்கூடிய அளவுல நேர் வழியில உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும். மற்றவர்கள் முன்னாடி நீங்க இனி மரியாதை மிக்க ஒரு நபராகவும் மதிப்பு மிக்க ஒரு நபராகவும் வளம் வருவீங்க. என்னடா மனசுக்குள்ள இவ்வளவு கஷ்டம் இருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலையும் உண்டாகும். அதாவது யாரெல்லாம் உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு நீங்க நினைச்சீங்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு நினைச்சீங்களோ, அவர்கள் முன்பு உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் இருந்து நீங்க வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் என்பது அமையும். முன்னாடி நீங்க செஞ்ச தவறுகளை இனி உங்களுடைய வாழ்க்கையில திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை தவறு செஞ்சு மாட்டிக்கிட்டீங்க. முக்கியமா சொல்லணும்னா நிறைய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறையவே ஏமாத்தி உங்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை பிடிங்கிருக்காங்க.
அப்படிப்பட்ட ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில முழு முதல் மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில யாரடா இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா, அவர்கள் முன்னாடி நீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பீங்க. இனி எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரிங்க, அவர்கள் உங்க முன்னாடி கை கட்டி நிற்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மரியாதை என்பது ரொம்ப அதிகரிக்கும். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மரியாதையை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வாங்குவீங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கான வாய்ப்பினை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாய்ப்புகளை அமைச்சு கொள்ளக்கூடிய காலநிலைகளும் இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது. நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீக்கி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சுப்பீங்க. சாமி, என்னுடைய வாழ்க்கையில திருமணமே நடக்கல சாமி. என்னுடைய பெற்றோர்கள் எனக்காக தேடி அலைகிறாங்க, ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் திருமணம் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நீங்க ரொம்பவே வருத்தப்பட்டு காயப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில திருமணத்திற்கான சூழ்நிலைகள், திருமண வரம் அமைவதற்கான நிலைமை இப்போது ஏற்பட போகுதுங்க. அடப்போங்க சாமி, எனக்கு எப்படியோ கல்யாணம் ஆயிடுச்சு கஷ்டப்பட்டு, ஆனா குழந்தை பிறக்கல சாமி. குழந்தை இல்லாம என்னை ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்னுடைய கணவனையும் என்னையும் சரி ரொம்ப தப்பா பேசுறாங்க. இப்போ எனக்கு அது ரொம்ப வலிக்கு சாமி. குழந்தை பாக்கியம் கிடைக்குமா சாமி? நீங்க ஒவ்வொரு கோவிலா அலைஞ்சிருப்பீங்க, ஒவ்வொரு பரிகாரமும் பண்ணியிருப்பீங்க, ஆனாலும் நடந்திருக்காது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில கடகராசினுடைய வாழ்க்கையில அந்த தெய்வ குழந்தையாகவே உங்களுடைய குழந்தை பிறக்க போகுதுன்னா அது இந்த கடகராசிக்காரருக்கு நிச்சயம் நடக்க போகுதுங்க. இவ்வளவு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் விட இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷப்படக்கூடிய நிலைமை என்பது உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்கும். மற்றவர்கள் முன்பு நீங்க ஒரு முன் உதாரணமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான வழிகளையும் பார்க்கக்கூடிய ஒன்றாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது. இனி எந்த ஒரு பயமும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டுமே இனி நீங்க பார்க்கவும் போறீங்க. குழந்தைகள் சரியா படிக்க மாட்டாங்க சாமி. குழந்தைகள் சரியா எங்கேயுமே எதுவுமே செய்ய மாட்டாங்க சாமி. அவங்க சுறுசுறுப்பே இல்லை சாமி அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பீங்க இந்த கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகள் சுறுசுறுப்பா இருப்பாங்க, படிப்புல கவனம் செலுத்துவாங்க. வேலைக்கு போகாம இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் வேலையில மும்முரம் காமிப்பாங்க. நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த திறமைகளை வச்சு அவங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளையும் இனி வரக்கூடிய காலங்களில் பார்ப்பாங்க. இன்னைய வரைக்கும் எந்திரிச்சு நிற்க முடியாத நிலைமை இந்த கடகராசிக்காரருக்கு இருக்குங்க. உடல் சார்ந்த நோய் உபாதைகளால தினமும் படுத்து படுக்கையா கிடக்கக்கூடிய நிலைமையில இருந்திருப்பீங்க இந்த கடகராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நிலைமை சூழ்நிலை மாறப்போகுது. முக்கியமா நீங்க சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது வரைக்கும் பார்த்ததை விட இனி வரக்கூடிய காலங்களில் தாங்க பார்க்க போறீங்க. இது வரைக்கும் இதெல்லாம நம்மளுடைய வாழ்க்கை நடந்திருக்கும்ன்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உச்சக்கட்ட சந்தோஷத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சு செல்லும். உங்களுடைய வாழ்க்கையில புதுமுக நண்பர்கள் அறிமுகமாவார்கள். அவர்கள் மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில கட்டம் சந்தோஷம் என்பது நிறைவாக பெற்ற ஒரு வாழ்க்கையாக அமையும். பணப்பிரச்சனை எல்லாம் நீங்கும். செல்வத்தினுடைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழ ஆரம்பிக்கும். கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது. இதுக்கு காரணம் என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருகின்ற மே 16ஆம் தேதி அமாவாசை நாள். இந்த அமாவாசை நாள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசையாக இருக்குது. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமாவாசை நாளாக தான் இது அமைய போகுது. இந்த அமாவாசை நாட்கள்ல உங்களுக்கான ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் இருக்குங்க. இந்த எளிமையான பரிகாரத்தை கட்டாயம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா போதுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை காண்பீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு. இப்படிப்பட்ட பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில துன்பப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடிய நீங்க சந்தோஷத்தையும் மாற்றத்தையும் அமைச்சு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். விருப்பம் இருந்துச்சுன்றவங்க தாராளமா இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாம். சாமி எனக்கு இது மேல நம்பிக்கை சாமி அப்படின்றவங்க தாராளமா இதை செய்யணும்னு கட்டாயமே கிடையாதுங்க. ஆனா செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க ஆசைப்பட்டதை விட உங்க வாழ்க்கையில நீங்க கனவாக நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்கும். அதனால நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலை இது ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இந்த கடகராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்றது செய்ய வேண்டியதை விட சொல்ல வேண்டிய பரிகாரம் அப்படின்றதா இருக்கும். சரிங்களா? நீங்க சொல்ல போறது ஒரு மந்திர சொல். இந்த மந்திர சொல்ல கடகராசிக்காரர்கள் இந்த ஜனவரின்ற பாருங்க மே 16ஆம் தேதி கட்டாயமா செய்யுங்க. மன்னிக்கவும், சரிங்களா? மே 16 வருகின்ற இன்னும் 3 நாட்கள் இருக்குல்ல, இந்த காலநிலையில நீங்க தாராளமா இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க. கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, நீங்க சொல்ல வேண்டிய அந்த மந்திர சொல் இதுதான். நான் சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டு தெளிவா சொல்லுங்க. சரிங்களா?
ஓம் பித்ருகணாய வித்மகே ஜகத்தரின்னே தீமகி தன்யோ பிரச்சோதயாத். ஓம் பித்ருகணாய வித்மகே ஜகத்தரின்னே தீமகி தன்யோ பிரச்சோதயாத். ஓம் பித்ருகணாய வித்மகே ஜகத்தரின்னே தீமகி தன்யோ பிரச்சோதயாத். இந்த மந்திர சொல்ல நான் கூறியபடியே 3 முறை நீங்க அமாவாசை நாட்கள்ல சொல்லுங்க. பித்தர்களை வழிபட்டு சொல்லுங்க. பித்தர்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லுங்க. கண்டிப்பா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு மந்திர சொல் வாழ்க்கையவே மாற்றி அமைச்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்ட கனவுகளை நிறைவேற்றி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரமா இருக்கும். கட்டாயமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க. முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையவே இது மாற்றி அமைக்கும். நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரமாகவும் இது இருக்கும். முழு நம்பிக்கையுடனும் முழு மனத்துடனும் இந்த ஒரு பரிகாரத்தை சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கான சூழ்நிலை அமையும். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.